ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை சுகமான வாழ்க்கை. 20வது நாள் மார்கழி. 20 நாள், என்ன வேகம்! நிஜமாவே நம்ம வட்டபத்திர சாயி தன்னுடைய திருமேனியில திருப்பாவை மாலை போட்டிருக்கார். மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் ஓங்கி உலகளந்த ஆழிமழை கண்ணா மாயனை மண்ணு. பெரிய விஷயம்தான் இல்லையா? ரங்கராஜன் நித்தியம் ஆண்டாள் சொல்ல சொல்ல கேட்டுப்பார். திருப்பாவை வைபவத்தை, திருப்பாவை மகாத்மியத்தை ஆண்டாள் குரல்ல கேட்கிற பாக்கியம் பரமபாகியம். என்னமா இருக்குடி அவ குரல்! ஒரு மிருது, ஒரு மென்மை இருக்கு, ஒரு காம்பீரியம் இருக்கு, ஒரு அழகு தமிழ் சொல்றதுல ஒரு வினயம், ஒரு ரசனை, ஒரு துள்ளல். அந்த வார்த்தை பிரயோகம் நிஜமாவே வாக்தேவி தான் நம்ம ஆண்டாள் செல்லக்குட்டி. திருப்பாவை ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை விதமான அனுபவங்கள் கொடுக்கிறது. குத்த விளக்கிய விஷயத்துக்கு இந்த மந்தகதியெல்லாம் அவ்வளவு அழகா ஒரு பதில் சொல்லுவார். நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. அவர் குத்தமா சொல்லல, குவளையா பீட யானையாக இருந்தவர் வந்து சொன்னது அதிவிசேஷம். ஒரு ஜென்மா ஆண்டாளும் ரங்கமன்னாரும் துயிலும் கட்டிலாக இருக்கணும், மெத்தையாக அவர்களை சுமக்கணும். ஆண்டாள் ரங்கமன்னாருடைய காதல் பேச்சுக்களை கேட்கணும், ஆண்டாளுடைய சிரிப்புலிய கேட்கணும், ரங்கராஜனுடைய பரிகாசத்தை கேட்கணும். எத்தனை விதமா அனுபவிக்கலாம். இதுக்கெல்லாம் எனக்கு முன்னோடி நம்ம குலசேகர ஆழ்வார் தான் திருமங்கை. அவர் தானே படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேன் என்றார், நெறியாய் கிடப்பேன்றார், செண்பகமாய் நிற்கணுன்றார், கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேன் என்றார், நீனாய் பிறக்கும் விதியுடைய நாவேன் என்றார், எம்பெருமான் பொன்மலைமே ஏதேனும் ஆவேனே. என்ன அழகான வாக்கியங்கள்! பகவத் அனுபவத்துக்கு எந்த எல்லையும் எந்த தடையும் ஒரு நாளும் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி கொடுக்கிறவர் நம்முடைய குலசேகர ஆழ்வார். ஆமா கோபாலசுந்தரி, மேகத்தை தூது விடுறது, ஹம்சங்களை தூது விடுறது, காற்றை தூது விடுதல், இந்த மாதிரி நிறைய உண்டு இல்லையா? அது எல்லாமே அழகான அனுபவம் தானே. பள்ளிக்கூடத்துல எல்லாம் தென்னை மரம் தன் வரலாறு கூறுதல் மாதிரி நாமே அந்த ஒரு உயிரினமாக இல்லாட்டி மரமாக செடியாக மாறுதல் ஒரு அழகு. அதுவும் நீ சொன்ன மாதிரி ஆண்டாள் ரங்கமன்னாருடைய கட்டிலாக ஜோர்டி அழகான ஒரு பாவம் இது. மெத்தையாக இருக்கணும், அவர்களுடைய காதல் ரசத்தை கேட்கணும்னு பத்தியா அசாத்தியம். நிச்சயமா ரங்கன் நடத்தி கொடுப்பார், நம்ம ஆண்டாள் நடத்தி கொடுப்பாடி. சரி வா போகலாம். ஆண்டாளுடைய பாதுகையா இருந்தவள என்ன இருக்கும், அவளை சுமக்கலாம். சுவாமி ராமானுஜருடைய திருக்கைகள்ல முக்கோலா இருந்த அவளை என்ன இருக்கும். எல்லாமே சுகம். அனுபவிக்கிறதுக்கு மனசும் ஆசையும் இருந்தா போதும்.
நீ ஒரு நாள் கனவுல கூட அந்த பாக்கியம் கிடைச்சு கொடுத்தனாலே சந்தோஷம் தானடி கோபால சுந்தரி. அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்து விடலாமே. ஆமா திருமங்கை, தனியாக ஒரு ஜன்மாதான் வேணும்னு இல்லை. ஒவ்வொரு நாளுமே ஒரு புது புது ஜன்மாதான். ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசான ஒரு அனுபவத்தை அனுபவிக்க முடியுமே. அதோ ஆண்டாள் நிக்கிறா பார், என்னமா பிரசன்னமா சிரிச்சுன்னு இருக்கா. அதான் பக்கத்துல ராமானுஜர் அண்ணா. ரெண்டு பேரும் ஒரு சேர பார்க்கும்பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இந்த அண்ணனும் தங்கையும் இந்த உலகத்திற்காக எத்தனை பாடு. காரே கருணை ராமானுசா இவர். அப்பா, அவள் சொல்றதுக்கு தான் எனக்கு என்ன ஓமை தெரியும். வா கோபாலசுந்தரி, வா வா, போலாம் போலாம், ஆனந்தமா போகலாம். சரி ஆண்டாள், ஆண்டாள் ஆண்டாள், எனக்கு ஒரு பிரார்த்தனை இருக்கு, சொல்லு. நீயும் ரங்கமன்னாரும் துயிலும் கட்டிலாக மெத்தையாக எனக்கு அனுபவம் வேணும்டி. உன்னுடைய செல்ல சின்னங்கள்லாம் கேட்கணும். உன்னுடைய அழகான சிரிப்பொலிய கேட்கணும். ரங்கராஜன் உன்னை பண்ற பரிகாசத்தை கேட்கணும். நீ ரங்கராஜனை கொஞ்சம் அழக காதால கேட்கணும். பலே பலே, அந்த ரங்க ஆசைகளோ. அந்த ரங்கனோட இந்த நாச்சியாருடைய அனுபவங்களை அந்த ரங்கமா அனுபவிக்க ஒரு ஆசை. பலே கில்லாடி நீ. சரி தப்பெல்லாம் தெரியாத ஆண்டாள், ஆசை கேட்டுட்டேன். ஆனா ஒவ்வொரு தடவையும் பிருந்தாவனம் போகும் பொழுது, நிதிவனம் எல்லாம் போகும் பொழுது அழகா அந்த பள்ளி அறை இதெல்லாம் பார்க்கும் பொழுது தோணும். அதுவும் 2 நாளா நீ இந்த நப்பின்னை வைபவம் சொல்ல சொல்ல அது இன்னும் ஆசையாகிறது. அந்த தகுதியை கொடு, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். சரி சரி பார்க்கலாம். ஆஹா, அஹோபாகியம் ரெடி, பார்க்கலாம். அதுக்கு அஹோபாகியம்ன்றாய், அது போதும் ஆண்டாள். அதாவது நீ அந்த தகுதியை கொடுப்ப, அதுவே போதும். நீ பார்க்கலாம்னு சொன்னதை நினைச்சுட்டே வாழ்ந்துட மாட்டேனா? எவ்வளவு சுகம் அது. பரவாயில்ல, நல்லா பேச கத்துண்ட. பேச தெரியல ஆண்டாள், ஆனா உணர ஆரம்பிச்சிருக்கேன். இந்த மார்கழியில நிறைய விஷயங்களை உணர ஆரம்பிச்சிருக்கேன். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை கேட்கும் பொழுதும் இன்னும் பக்குவப்படணும்ன்றது நன்னா புரியறது. எத்தனை அழகா நீயும் கண்ணனும் எங்களை எல்லாம் பக்குவப்படுத்துறாய். அந்த உரிமை, அந்த அக்கறை ரொம்ப பிடிச்சிருக்காண்டா. பாக்கியம் பண்ணிருக்கோம் எல்லாம். குருஜி அம்மாவுடைய ஆசீர்வாதம். அது சொன்ன பாத்தியா, குரு கிருபை எல்லாத்துக்கும் அடிப்படை. குரு கிருபை அது எப்பொழுதும் ஞாபகம் வச்சுக்கோ. சரி ஆண்டாள், என்னடி திருமுக்குளத்தை அழகா சேவிக்கிறாள். திருமுக்குளமும் ஒரு ஆழ்வார போல நான் பார்க்கிறேன் ஆண்டாள். எப்படி சுவாமி நம்மாழ்வாருடைய திருப்புலி ஆழ்வாரோ அந்த மாதிரி உன்னுடைய திருமேனியை தொடக்கூடிய இந்த திருமுக்குளம், உன்னோடு கூட இத்தனை மகாத்மாக்களுடைய திருமேனி. நம்ம அனந்தாழ்வான் அவர் கூட இங்க வந்து தீர்த்தமாடும் பொழுது இந்த திருமுக்குளத்துல நீ உபயோகிச்சு போட்ட ஏதான மஞ்சக்கிழங்கு இருந்ததான்னு தேடினார் அப்படின்னு அவர் சரித்திரத்துல இருக்கே. அப்ப என்ன பாவம் அவருக்கு இருந்திருக்கணும். நீ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அனந்தாழ்வான், இப்ப 1000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி நீ தீர்த்தமாடி உபயோகப்படுத்தின மஞ்சள் கிழங்கு இருக்குமா கிடைக்குமான்னு தேடினார்னா
அப்ப நீ என்னைக்கும் சாஸ்வதமா இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்காய், சாஸ்வதமா நித்தியம் இந்த திருமுக்குளத்துல தீர்த்தமாடுறாய். ஆயாச்சு மார்கழி முடியும் பொழுது நீராட்ட உற்சவத்துக்கு இந்த திருமுக்குளத்து மண்டபத்துல அவ்வளவு அழகா வெண்பட்டு உடுத்திண்டு நீ அமர்வாயே. அப்ப இதெல்லாம் உன்னுடைய குளம் தானே, நித்தியம் நீ இங்க சாநித்தியத்தோட இருக்காய் தானே. அதனால தானே இவ்வளவு மகாத்மாக்களும் இப்படி வந்து இங்க அப்படியே படியா கிடக்கிறா, தவம் கிடக்கிறா. அதனால திருமுக்குள ஆழ்வாரோ என்ன எனக்கு சொல்ல தெரியல, ஆனா சேவிக்கணும்னு தோணெடுத்து இன்னைக்கு சேவிச்சு விட்டேன். ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு இத்தனை பேரும் ஒவ்வொரு நாளும் உன் கூட வந்து அழகா தீர்த்தமாடுறா இல்லை. எத்தனை பேர் அவள்லாம் என்ன பாவம், அவர்கள்லாம் என்ன ஜென்மால என்ன தவம் பண்ணா, எப்படி ஒரு கிருஷ்ண அனுபவம் எனக்கு சொல்ல தெரியல ஆண்டாள். ஆனா குவளையா பீட யானைக்கு இப்பேற்பட்ட ஒரு அனுபவம், அஜாமிலன் அவருக்கு ஒரு அனுபவம். யார சொல்றது யார விடுறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டாள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் கொடுக்கிற அனுபவம் எல்லாம் அசாத்தியமா இருக்கு. ரிஷபதேவருடைய அனுபவம், அப்பா நம்ம நந்தகோபருடைய கோவில் காப்பவர்களுடைய அனுபவம் ஒவ்வொன்றும் அதி விசேஷம். விஸ்வாமித்திரருடைய அனுபவம். இந்த ஆனந்தம் என்னைக்குமே சந்தோஷம். நம்ம சுகபிரம்மம் இந்த வாட்டி பெருசா பேசல, ஆனாலும் அந்த அனுபவம் விசேஷமா இருக்கு, சந்தோஷமா இருக்காண்டாள். அப்பாடா, உடம்பு மனசும் லேசா இருக்கு, பாரம் இல்லாம இருக்கு. இந்த திருமுக்குளத்து தண்ணீரே கங்கை, காவிரி, யமுனை, சரஸ்வதி, தாமிரபரணின்னு எல்லா புண்ணிய நதிகளும் சங்கமிச்ச ஒரு ஆனந்தம் எனக்கு கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் காரணம் நீ. உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு. பேசிட்டே இருக்கவா, மேல ஏறு, கரை ஏறு. நான் ஏறலனாலும் என் திருமங்கை என்னை கரையேற்றி விட்டுடுவா. என்னடி இன்னைக்கு வஸ்திரம் கொஞ்சம் தொளதொளான் இருக்கு, அடி அது என் வஸ்திரம் குடுறி. ஓ மன்னிச்சுடுமா, ஏதோ அவசரத்துல மாத்தி போட்டுன்னுட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, உடனே மன்னிச்சுடுன்னு கேட்டுட்ட பாத்தியா. ஜோர் கோபால சுந்தரி, அவள் யாரு என்னன்னு முன்ன பின்ன தெரியாமலனா கூட இவ்வளவு அழகா மன்னிப்பு கேட்கறியே. தப்பு பண்ணியாச்சுன்னா மன்னிப்பு கேட்கறது நியாயம் தானேப்பா. இந்த மந்த கதியெல்லாம் சொன்னார் இல்லையா நேத்தி கூட, திருத்த முனிவரை தள்ளி விட்டதும், அவர் சாபம் கொடுத்ததும், உடனே மன்னிப்பு கேட்டதும், அதற்கு உடனே அவர் அனுகிரகம் பண்ணதும். அது மகாத்மாக்களிடத்துல அபச்சாரப்பட்ட கூட உடனே மன்னிப்பு கேட்டுட்டா டக்குன்னு அது அந்த சாபம் வரமாயிடுறதுன்னு எனக்கு புரிஞ்சது. அதனால தப்பு பண்ணிட்டேன்னு உணர்ந்துட்டேன்னா மன்னிப்பு கேட்கறது நியாயம்தானே. ரொம்ப சரி கோபால சுந்தரி. தப்பு தவறு இதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயம். அதற்கு உடனே மன்னிப்பு கேட்கறதும் இயற்கை. அதை விட்டுட்டு அந்த தப்பையும் தவறையும் நியாயப்படுத்தினா அது அரக்க குணம். திருமங்கை நிச்சயமா நான் புரிஞ்சுட்டேன். அதை இந்தாம்மா உன்னுடைய வஸ்திரம், நான் போட்டுட்டேன், மன்னிச்சுடு. பரவாயில்ல பரவாயில்ல கோபால சுந்தரி, சந்தோஷம்தான். என்ன நீயும் நானும் ஒரே அளவா இருந்தா அப்படியே மாத்திண்டே போட்டுட்டு போயிருக்கலாம், எனக்கும் புதுசா வேற ஒன்று கிடைச்சதுன்னு சொல்லியிருப்பேன். என்ன நான் கொஞ்சம் குண்டு, நீ கொஞ்சம் ஒல்லி, பரவாயில்ல, தப்பில்லை. சரி வாங்க போகலாம். ஆண்டாள், எனக்கு ஒரு அனுபவம் இப்ப என்ன, நான் அந்த பக்தை அவளுடைய வஸ்திரத்தை போட்டுட்டோன்னு ஒரு சந்தோஷம், ஒரு புதுவித உற்சாகம், அந்த ஒரு எனக்கு சொல்ல தெரியல, ஆனா வித்தியாசமா இருக்கு. அதுவா கொண்ட
அவளுடைய பக்தி, அவளுடைய ஸ்ரத்தை, அதெல்லாம் அவளுடைய வஸ்திரத்திலையும் இருக்கும் இல்லையா? இப்ப குழந்தைகளுடைய வஸ்திரத்துல அந்த மிருதுத்தன்மை, அந்த குழந்தைகளுடைய மிருதுத்தன்மை அந்த இருக்கும் இல்லையா? இப்ப குழந்தைகள் சாப்பிடுற ஆகாரத்துல ரொம்ப மென்மையா பிசைவார்கள், அப்ப அந்த ஆகாரமே இன்னும் மிருதுவா இருக்கும் இல்லையா? அது மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய மனசு, அதனுடைய விஷயங்கள் எல்லாம் அவர்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள்லையும் நம்மளால உணர முடியும். உனக்குதான் தெரியுமே, கொங்கில் பிராட்டியுடைய கிரகத்துல இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் பாதுகை தலைமையில வச்சுட்டு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அப்ப அந்த ஆனந்தத்தை அனுபவிக்க ஒரு பாக்கியம் உனக்கு இன்னைக்கு வாய்ச்சிருக்கு. ஆமா ஆண்டா, ஆனா நான் தான் தப்பா அவசரத்தை எடுத்து போனா நான் மன்னிப்பு கேட்டேன். பார்த்தேன் கோபால சுந்தரி, பரவாயில்ல, அவளும் உன்னை மன்னிச்சுட்டா, நீயும் உடனே மன்னிப்பு கேட்டுட்டாய், நானேதான் ஆயிடுக. இது எல்லா விஷயத்திலையுமே இருக்கட்டும். சரியா? சரியா ஆண்டாள்? வாங்க பசங்களா, நீங்க ரொம்ப சமத்தா இருக்காளே கோபால சுந்தரி, எப்படி? எல்லாம் ஆண்டாளுடைய ஆசீர்வாதம். ஜோர் ஜோர் உள்ள போங்கோ. ஆண்டாள் அன்னைக்கு அந்த நந்தகோபருடைய கோவில் காப்பவர்கள் வந்து சொன்ன பிறகு நம்ம பட்டபத்திர சாயி கோவில் காப்பவர்கள் எவ்வளவு அக்கறையோட, எவ்வளவு ஆசையோட, அன்போட பழகிறார்கள் இல்லையா? அவர்கள் முன்னாடி அப்படிதான் இருந்தா கோபால சுந்தரி. உனக்கு என்னமோ நந்தகோபருடைய வீட்டு வாசல் காவல்காரர்கள் வந்து சொன்னதுக்கு அப்புறம் மாறிட்டார்கள் உன் அபிப்பிராயம். அவன் எப்பயுமே அப்படிதான் இருந்தா. சில சந்தர்ப்பங்கள்ல நாமும் புரிஞ்சு நடந்துக்கணும் இல்லையா? சீக்கிரம் வந்தா அப்படி கதவை திறப்பா. கோவிலுக்குன்னு ஒரு முறை இருக்கு, ஒரு நேரம் இருக்கு இல்லையா? ஆம், புரியறதாண்டா. மக்கள் சரியா இருக்காளா சந்தோஷப்பட, அதுக்கு மேல அதை போய் ஆராய்ச்சி பண்ணாது. இதுக்கப்புறம் தான் அவர்கள் மாறினார்கள், அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் சரியாயிட்டா, அதெல்லாம் இல்லை. அந்தர்யாமி புரிய வைக்கிறான், மாற்றம் உண்டாகிறது. சரியா? சரியாண்டாள்? வாங்கோடி பசங்களா. பாராண்டாள், நானும் இன்னைக்கும் எப்படியா சீக்கிரம் தயாராயிடணும்னு பார்க்கிறேன். பாரு, பெருமாள் என்னமோ விளையாட்டு காட்டுறா. இல்ல பட்ற சுவாமி, நீங்க பெருமாளுக்கு எப்படி உகப்போ அப்படி பண்ணுங்க, நாங்க காத்துட்டு இருக்கோம். எத்தனையோ கோடி யுகங்களாக ஒவ்வொரு ஜீவனுக்காக அவன் காத்துட்டு இருக்கான். இந்த ஜீவன் சில நிமிஷங்கள் அவனுக்காக காத்திருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். காத்திருக்க காத்திருக்க அவனுடைய அருள் இன்னும் பெருகிறது இல்லையா? ரொம்ப அழகாச்சடி ஆண்டாள். காத்திருத்தலே சுகம் கோபால சுந்தரி. நீ காத்திருக்க 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 அந்த காத்திருப்புக்கு கண்ணன் விசேஷமா கவனிப்பான். நலக்கூபரன் மணிகிரீவன்லாம் மரமா எவ்வளவு நாள் காத்திருந்தா, பகவான் எவ்வளவு பெரிய கிருபை பண்ணிட்டான். சூர்பனகை ஒரு யுகமா காத்திருந்தா, கிருஷ்ணவதாரத்துல குப்ஜையா வந்தா, பகவான் அவளுடைய ஆசையெல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சானா இல்லையா? அந்த காத்திருக்கிறதே ஒரு தவம் கோபால சுந்தரி. தைரியமா, நம்பிக்கையோட, உரிமையோட, ஆசையோட காத்திரு. அது ஒரு சுகம். இந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூட விடுமுறைக்காக காத்திருக்கா இல்லையா? வெளியூர் போன காதலன் வரத்துக்காக காதலி காத்திருப்பா இல்லையா? ஆகாரம் தேடிண்டு போன தாய்ப்பறவை திரும்ப வரத்துக்காக குஞ்சு பறவைகள் காத்துருக்கு இல்லையா? அம்மாவிடத்துல பால் குடிக்க கண்ணுக்குட்டி எல்லாம் காத்துருக்கு இல்லையா? கடற்கரையில இட்ட முட்டைகள்ல இருந்து ஆம குஞ்சுகள் வர்றதுக்காக தாய் ஆமை கடலுக்குள்ள காத்துருக்கு இல்லையா? எல்லாமே அழகுதான் கோபால சுந்தரி. காத்திருத்தல். சரியாண்டா? சரி, இன்னைக்கு பாசுரம் இதோ சொல்ல போறேனே. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயில் எழாய், செப்பமுடையாய் திரள் உடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய்,
செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். ஆஹா, ஆண்டாள் என்ன அழகான ஒரு சிங்கார பாவை இது. பகவானுடைய காம்பீரியத்தை வர்ணிக்கிறதும் நப்பின்னை பிராட்டியினுடைய அவயவ சௌந்தரியத்தை வர்ணிக்கிறதும் ஆடாடாடாடா என்னமோ பண்றது மனச. அடியேன் தாசன் சுவாமி ராமானுஜருடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் நாயகி இளவரசி ராஜாத்தி ஆண்டாள் அம்மாவுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள். இன்னைக்கு பகவான் உரிமையோட அனுப்பினான், வந்திருக்கேன். சரியா சொல்லணும்னா 33 அமரர்களும் ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பியிருக்கார்கள். இன்னைக்கு இந்த திருப்பாவைக்கு எனக்கு தெரிஞ்சதை சொல்றதுக்கு எனக்கு சொல்றதுக்கு அனுமதி கிடைக்குமா? ஏன்னா பெரிய சபை இது, அதுவும் ஸ்ரீ வைஷ்ணவ சபை. அதெல்லாம் பேசுறதுக்கான அதிகாரமே எனக்கு கிடையாது. ஆனாலும் பகவான் உரிமையோட சொன்னான், உன் பட்டணத்துல நான் இருக்கேன், உனக்கு உரிமை உண்டு, போ சொல் அப்படின்னு சொன்னான். அதனாலே வந்தேன். பக்கத்துல தாமிரபரணி ஆத்தங்கர பக்கத்துலயும் தபஸ் பண்ணிருக்கேன். அதனால அவரும் சொன்னார், யாரடி இவர் சொல்லுவார், அவரையே கேளு. கோபாலசுந்தரி, உனக்கு என்ன கண்டா கொஞ்சம் ஆகாது, ஆனாலும் உனக்கு புரியும்படியா சொல்ற. எப்பொழுதுமே யோகபத்ரி பாண்டுகேஸ்வர் வரும்பொழுது கீழே போய் பாண்டுகேஸ்வர் பகவானையும் வாசுதேவரையும் பார்த்துட்டு மேல போகும் பொழுது வலதுகை பக்கத்துல ஒரு புதுசா உண்டாக்கின கோவில் கூட உண்டு. நீ எப்பொழுதும் பார்ப்பாய், ஆனா உள்ள வரமாட்டாய். இது எவ்வளவு தூரம் புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. உனக்கு ரொம்ப பிடிச்ச பத்ரிநாதனுடைய கோவில்ல ஈன்னு ஒரு இளிச்சவாயன் குபேரன். ஹா, நீ கூட எப்பொழுதும் சொல்லுவிய குபேரன் எல்லாம் சமமா தன்னுடைய இடத்துல வச்சிருக்காருன்னு. அந்த குபேரன் நான் தான். நான் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்கோ, பரவாயில்லமா. உன்னுடைய பாவம் அப்படி, யாருன்றதுக்காக சொன்னேன். பணத்திமிரு அதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அடங்கிட்டேன். அதனாலதான் திருக்கோளூர்ல தபஸ் பண்ண வைத்தமாநிதி அனுகிரகம் பண்ணார். வைத்தமாநிதியா அனுகிரகம் பண்ணிட்டார். நம்மள மாதிரியே நம்ம பசங்களும் இருக்கானுங்க, நலகூபரன், மணிகிரீவன். ஆனா நாரதர் போன்ற மகாத்மாக்களுடைய தபோபலம் எங்க குடும்பத்தை காப்பாத்தின்னு இருக்கு. என் குபேரன் சுவாமி ராமானுஜருக்கு தெரியும், ஆண்டாளம்மாவுக்கு தெரியும், மற்றவாளுக்கு தெரியறதுக்காக சொன்னேன். எல்லாருக்கும் பெரியவன் கண்ணன். யாருக்கு எதுனாலும் முன்னாடி ஓடி அனுகிரகம் பண்ணக்கூடியவன் கண்ணன். அதுதான் ஆண்டாள் சொல்றா, 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயில் எழாய். பத்ரிநாதன் தபஸ் பண்றதே எல்லா தேவர்களுக்காகத்தானே. அதனாலதானே இந்திரன், ரம்பா, மேனகா இவாளெல்லாம் அனுப்பி
நரநாராயணர்களுடைய தபசை கெடுக்கணும்னு நினைச்ச பொழுது கூட நாராயணன் கோச்சுக்காம அங்க வந்தவர்களுக்கும் மன்மதன் எல்லாருக்குமே அனுகிரகம் பண்றார். தன்னுடைய தொடையிலிருந்து ஊர்வசியையும் தயார் பண்ணி இந்தாங்கோ உங்களுக்கு பரிசு தரேன்னு சொல்லி அனுப்பினார் இல்லையா? அவ்வளோ பேர் வந்து அந்த ஊர்வசிய தேவர்கள் எடுத்துட்டார்கள். தன்னுடைய தவத்தை கெடுக்க வந்தா கூட அவர்களிடத்திலையும் காருண்யத்தை காட்டி அவர்களுக்கு பரிசும் கொடுக்க முடியும்னா அதெல்லாம் நாராயணனுடைய விசேஷ குணம் இல்லையா? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலி. பகவான் நினைச்சா சாபம் கொடுத்திருக்கலாம். இன்னைக்கும் அலகநந்தா அலகாபுரின்னு பத்ரிநாதத்தினுடைய திருநாமமா இருந்தாலும் பகவான் அங்கேயும் இருந்து அழகா தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அலகநந்தாவ பத்ரிநந்தா அப்படின்னு பெயர் மாத்தல, அலகாபுரிய பேர் மாத்தாம இன்னைக்கும் குபேரபட்டணம் அப்படின்னு சொல்லும்படியா இருக்கார். அடியனுக்கும் அவர் பக்கத்துல ஒரு இடத்தை கொடுத்திருக்கார். நான் கிடையாது, நான் ரொம்ப சாதாரணமானவன். பிரம்மருத்ராதி தேவர்களுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒருத்தர். எந்த தேவனாக இருந்தாலும், எந்த மனிதனா இருந்தாலும், எந்த ஜீவனா இருந்தாலும் பிரளய காலத்துல சகலரையும் தன் வைத்துக்குள்ள வச்சுண்டு அனுகிரகிக்க கூடிய நாராயணன். சிருஷ்டிக்கும் பொழுது யார் யார் பிரம்மனாவரணம், யார் ருத்ரனாவரணம், யார் ஸ்கந்தனாவரணம், யார் கணபதியாவரணம், யார் எந்த ரூபத்துல வரணும், யார் யார் என்னென்ன கர்மாக்கள் பண்ணணும், யார் மனுவாக வரணும், யார் சூரியனாக சந்திரனாக, யார் குபேரனாகணும்னு வரைக்கும் ஒவ்வொரு சமயத்திலையும் தீர்மானிக்கிற ஒருத்தர் அவர். இப்ப குபேரனா இருக்கேன், எனக்கு முன்னாடி நிறைய குபேரர்கள் போயாச்சு, பின்னாடியும் நிறைய குபேரர்கள் வரப்போறார். ஆனா நாராயணன் அவர் சாஸ்வதமானவர். அதனாலேதான் ஆண்டாள் தெளிவா சொல்றா, 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே. நல்ல மிடுக்குடையவன். யாருக்கு எந்த விதமான கஷ்டமா இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவன். எல்லாரும் திருப்பார் கடல்ல போய் தானே விழரும். பகவானுடைய திருவடிகள் எல்லாத்துக்கும் பதிலோட ஒரு தீர்வோட அல்லவா சுவாமி காத்துன்னு இருக்கார். ஆண்டாளுடைய அனுபவம், அப்பா மற்ற பிரயோஜனங்களை எதிர்பார்க்கக்கூடிய தேவர்களுக்காக ஓடுறியப்பா, நீயே பிரயோஜனம்னு வந்திருக்க, எங்களுக்காக துயில் எழுவாயின்ற. இதான் பக்தர்களுடைய பாவம். நீ எனக்கு இதை பண்ணுன்னு சுவாமி கிட்ட கேட்கிற ஒரு மனோபாவம் அவர்களுக்கு நல்லா உட்கார்ந்துட்டு இருக்கு இல்லையா? அதுல அகம்பாவம் இல்லை, உரிமை. குழந்தை அம்மாவை பார்த்து சினிங்கி பால் கேட்கிறா போல, உடம்புக்கு முடியல அம்மா அப்படின்னு புலம்புற ஒரு சிறுபிள்ளை போல, கண்ணா நீ வேணும், நீதான் வேணும், விதவிதமா வேணும், அனுபவிக்கிற பக்குவம் எனக்கு வேணும், அதற்கான நேரமும் ஷரீரமும் ஆரோக்கியமும் இளமையும் பக்தியும் ஸ்ரத்தையும் நம்பிக்கையும் காதலும் வேணும்னு கண்ணனிடத்துல உளமாற கேட்கிறார். அதனால துயில் எழா எழுந்திரடா கண்ணா அப்படின்ற 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய். இந்த சக்தி உடையவன், சாமர்த்தியம் உடையவன், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழா. விமலன், அமலன், விமலன், நிமலன் எல்லாமே அவன்தான். அகம்பாவத்தில் இருக்கிறவாளுக்கு அந்த அகம்பாவத்தையே வெப்பமா கொடுத்து அவர்களை அடக்கக்கூடிய அந்தர்யாமி இவன். அவர்களை அடக்கி அவர்களுக்கும் நன்மை செய்யும்படியான ஒரு விமலன் இவன். அதனால 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய்
செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய். இப்ப எங்களுக்கெல்லாம் அந்த குளிர் தான் விரோதியா இருக்கு. இந்த குளிருக்கு நீயே அரவணைப்பு தான், உன்னை ஆலிங்கனம் பண்ணிண்டா இந்த குளிருக்கு அபாடான் இருக்கும். என்ன பார்க்கிற கோபால சுந்தரி? இல்ல இப்படி கூட இந்த பிரேமரசம் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏன் பத்ரிகாசிரமத்துல இருந்தா பிரேமரசம் தெரியாதுன்னு நினைச்சுட்டியா? பத்ரிகாசிரமத்துல தான் பகவான் நாராயணன் ராதா நாம வைபவம் எல்லாம் சொல்லியிருக்காருன்னு கர்க சம்ஹிதையில் இருக்கு. நீ வாசிருக்கிய மறந்துட்டியா? ராதா நாமம் இருக்குன்னா அங்க ராசமும் உண்டு, ராசமும் உண்டுன்னா பிரேம பாவமும் உண்டு. அப்ப ஏம்மா பத்ரிநாதனுக்கு அழகா பூஜை பண்ணக்கூடிய ராவலுக்கு எவ்வளவு பிரேம பாவத்தோட பெருமாளுக்கு அலங்காரம் பண்றார், எவ்வளவு அழகா பெருமாளுக்கு படிகளஞ்சு அந்த வெண் வஸ்திரத்தை உடுத்துறார். பெருமாளுக்கு எத்தனை ஜோரா நிறுத்தி நிதானமா ஆசையா காதலா திருமஞ்சனம் பண்றார் நல்லா வெந்நீர்ல. மலை ஏகாந்தமான இடம் காதல் பண்றதுக்கு. அதனால காதலை ரசிக்கிறதுக்கு ஒரு சுகம் ஹிமாலயம். ஓ, ஹிமாலயத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் உண்டோ? ஆமா, சிவபெருமானும் பார்வதியும் காதல் பண்ணதெல்லாம் ஹிமாலயத்துல தான் அடிக்கண்ணா. வாஸ்தவம் தான். வாஸ்தவம் தான். இவ்வளவு நாள் இது தெரியலையே, இது தெரிஞ்சுக்கோ. அதனால விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். நப்பின்னை பிராட்டி சரீரம் அத்தனை மிருதுவா, அத்தனை அழகா, அத்தனை வனப்போட வச்சிருக்காளாம் அங்கங்களை. சாமுத்ரிகா லட்சணப்படி பார்த்துட்டு இருக்காளாம். ஏன்னு கேட்டா கண்ணனுக்கு நிவேதனம் செய்வதற்காக சரீரம். அந்த கண்கள், அந்த கண்களுடைய ஆனந்தத்தை பார்க்கறதுக்கு கண்ணன் காத்துட்டு இருக்கான். அந்த செம்பவளவாயினுடைய சிரிப்பை பார்க்கறதுக்கு கண்ணன் ஆசைப்படுறான். அழகான அந்த குரல், அந்த சிரிப்பு சப்தம், கண்ணா அப்படின்னு நப்பின்னை கூப்பிடுற அந்த துவனி, இதெல்லாம் ரசிக்கிறான் கோபாலன், பத்ரிநாதன், நாராயணன், ராமன். அப்ப அந்த சரீரம், அந்த அழகு, அந்த இளமை, அந்த நேரம் எல்லாம் பகவானுக்குன்னு அர்ப்பணம் பண்ணவள் இந்த நப்பின்னை பிராட்டி ராதாராணி போலே. ஆண்டாள் அவள் சரீரத்தை ஏன் வர்ணிக்கிறா அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிப்பதற்கான சரீரம், கிருஷ்ணனுக்கு சமர்ப்பிச்ச சரீரம், கிருஷ்ணன் அனுபவிக்கக்கூடிய சரீரம். ஏன்னா நேற்று பாசுரத்துல சொன்னாலியா, நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய். கண்ணனுடைய சொத்தான ஒரு சரீரம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் கண்ணனுக்காக பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணிக்கிறாளாம் இந்த நப்பின்னை. அதனால தன்னுடைய குணம், எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே எப்பொழுதுமே குதூகலமாக, ஆனந்தமாக, உற்சாகமாக, கண்ணனுக்கு பிடிக்கும்படியாக மிருதுவாக வச்சிருக்காளாம். அகம்பாவம் அப்படின்ற ராஜசம் எல்லாம் அவகிட்ட இல்லை. சோம்பேறித்தனன்ற தாமசம் இல்லை. அதனாலே உள்ளம் அவ்வளவு மென்மையா இருக்கு, சரீரமும் மென்மையா இருக்கு. வெளி உலக வம்பு கிடையாது. உலகத்துல யார் மேலையும் குற்றம், குறை, எதிர்பார்ப்பு, ஏமாற்றம் கிடையாது. அதனாலே எங்க ஊர்ல பூக்கிற பிரம்ம கமலம் போல
கண்ணனுக்கான திருமேனி செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். அவளுடைய திருமேனி சௌந்தரியம் கண்ணனுக்காக, அதனால அவள் திருவா. நப்பின்னை நங்காய் திருவே துயில் எழாய். கண்ணன் எழுந்துக்கணும்னா இவள் எழுந்துக்கணும், இவள் எழுந்தாதான் கண்ணன் வருவானாம். அதனால நப்பின்னை நங்காய் திருவே துயிலழா. இந்த கண்ணனை எப்படி அனுபவிக்கணும்னு எங்களுக்கு நீதானே சொல்லி கொடுக்கணும். எப்படி எப்படி ஆகாரம் சாப்பிடணும்னு ஒரு அம்மா குழந்தைக்கு சொல்லி தராளோ, அந்த மாதிரி இந்த ஆத்மாவுக்கான ஆகாரமான கண்ணனை எப்படியெல்லாம் அனுபவிக்கணும். அதாவது அனுபவிக்கிறதுன்றதை விட அவனுக்காக எப்படி வாழணும்னு சொல்லி கொடுக்க கூடியவள் இந்த நப்பின்னை. ஏன்னா அந்த சரீரம் முதற்கொண்டு கிருஷ்ணானுபவத்திற்காக அவ எப்பொழுதும் வச்சிருக்கிறதுனால, ஏ நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை. அழகா நாங்கள்லாம் அலங்காரம் பண்ணிக்கும்படியாக எல்லாரும் சேர்ந்து கோஷ்டியாக கிருஷ்ணன் அனுபவிக்கும்படியாக நீயே கண்ணன் கையால எங்களுக்கு எல்லாம் அந்த விசிறி கண்ணாடி இதெல்லாம் நீயும் அவனுமா சேர்ந்து கொடுத்தா எப்படி குசும் சரோவரத்துல கோவர்தன மலை அடிவாரத்துல ராதாராணி கிருஷ்ண அனுபவத்தை ரசிக்கிறாளோ, இவள் கண்ணாடியை பிடிச்சுருக்க கண்ணன் அழகா ராதாராணியினுடைய கூந்தலை வாரிவிட அந்த கண்ணாடியில ராதாராணி தன்னுடைய முகத்தினுடைய நடுவகடி எப்படி இருக்குன்னு பார்க்காமல் கிருஷ்ணன் எப்படி தன் கூந்தலை ரசிக்கிறான்னு பார்த்து ரசிக்கிறாளே, அது போலே அனுபவம் எங்களுக்கும் சித்திக்கணும். கண்ணன் பலவிதமா ஒன்னு அலங்காரம் பண்றான். உன் கண்ணத்தை பிடிச்சு அழகா மை தீட்டி விடுறான், உதட்டுக்கு சாயம் பூசி விடுறான், காதுகள்ல தோடுகள் மாட்டி விடுறான், கூந்தல்ல அழகாக புஷ்பங்கள் சூட்டி விடுறான், அத்தனை அழகா உனக்கு மருதாணி இட்டு விடுறான், உன் பாதத்துல கொலுசெல்லாம் மாட்டி விடுறான். அது போல எங்களுக்கும் அந்த ஆனந்த அனுபவம் வேணும். அதனாலே அம்மா நீயும் எழுந்திரு, கண்ணனும் எழுந்துக்கட்டும். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை இப்போதே எம்மையின் நீராட்டேலோ ரம்பாவாய். நீங்க 2 பேரும் வந்து ஒரு கிருபா கடாட்சம் பண்ணியாச்சுன்னா எவ்வளவு ஆனந்தம். அப்பா அம்மா குழந்தை எல்லாம் ஒன்னா கட்டில்ல படுத்துன்னு இருக்கா. சின்ன குழந்தை அப்பதான் கொஞ்சம் கவுந்து படுத்தது, எழுந்து உக்காந்துக்கெல்லாம் பழகிருக்கு. கண்ணை முழிச்சு பார்க்கறது அப்பா அம்மா தூங்கின்னு இருக்கா. உடனே அது அப்பா அம்மா அப்படி தட்டுறது, அப்பா அம்மா 2 பேரும் ஒன்னா முழிச்சு எழுந்துட்டியா நீ அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த குழந்தைக்கு எவ்வளவு ஆனந்தம். அதுபோல உங்க 2 பேரையும் சேர்த்தியா பார்க்க, நீங்க 2 பேரும் வந்து அடடா பசங்களா வந்தாச்சா, அப்படியே காலம்புற இந்த குளிர்லையும் சரியா வந்துட்டேளா பரவாயில்லையே அப்படின்னு அந்த ஆனந்த பரவசத்தை பார்க்கணும். ஏன்னா பக்தியின் பிரயோஜனம் பகவானுடைய ஆனந்த பரவசம். அவன் கொண்டாடணும், அவன் அனுபவிக்கணும். பாண்டிகேஸ்வருக்கெல்லாம் பத்ரிநாதன் வரதை பார்க்க அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கூடவே நானு உத்தவன் எல்லாம் போவோம் இல்லையா. அப்ப இந்த ஜனங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அந்த உத்தவனுடைய ஆனந்தம் இருக்குமே, அப்பப்பா நிஜமாவே பார்க்கறதுக்கு ஆயுசு போதாது. அதனால அது போல ஒரு ஆனந்த அனுபவம் சித்திக்கணும் அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறா. அதனால இப்போதே எம்மை நீராட்டேலோ ரம்பாவாய். எத்தனை அழகான பாசுரம் ஆண்டாள். ஹாஹாஹா. நீங்க பத்ரிநாதனை பத்தி ஒரு பாட்டு பாடிருக்கலாம். துவாரகாதீசன் எல்லாம் பாடினார், ரங்கராஜனை பாடினார், மலையப்பனை பாடினார். பரவாயில்ல,
ஏதானும் ஒரு யுகத்தில மார்கழியில எங்க பத்ரிநாதனையும் நீ பாடணும்னு நான் இன்னைக்கு பிரார்த்திச்சுக்கிறேன் ஆண்டா. என்ன கோபாலசுந்தரி சரிதானே? இதுல நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஏன் இப்ப மட்டும் பத்ரிநாதனை பத்தி சொல்ல மாட்டியா? நிச்சயமா சொல்லுவேன். ஆண்டாள் கூடவே அனந்த பத்மநாபனை பத்தி ஒரு பாட்டு பாடுறி. அதான பார்த்தேன். எத்தனை தடவை பத்ரி வந்தாலும் கடைசியில பத்மநாபான்னு கிடப்பா இல்ல நீ. அது பத்மநாபன் பத்மநாபன். பத்ரிநாதன் பத்ரிநாதன். பாக்யம் அடியேனுக்கு இன்னைக்கு. ஆஹா குபேரனே சொகம். இமயமலையிலேருந்து பத்ரிநாதன் அழிச்சுட்டு வந்துட்டீரே பாரும். என்னுடைய பட்டபத்திர சாயியே அழகா இருக்கார் சுவாமி. எங்க ஊர் தேவப்பிரயாக மரத்து மேல இலையில தானே ஆளிலை கண்ணனா துயில்கின்றார். நம்ம விஷ்ணு சித்தர் கூட அங்க வந்து பாசுரம் எல்லாம் பாடி கண்டம் இன்னும் கடிநகர்னு கொண்டாடினதுக்கு அப்புறம் தானே எங்க ஊர்ல மழையெல்லாம் பெஞ்சது. அதனால ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் நம்ம இமயமலைக்கும் ரொம்ப நெருக்கம் ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன் ஆண்டாளம்மா, இவ்வளவு தூரம் பிரேம எல்லாம் தெரியாது. அப்படி பத்ரிநாதனுடைய தபசு, தாயார் பத்ரிநாதனுக்காக இழந்த மரமா நிக்கிறதெல்லாம் பார்த்ததுனால அந்த பிரேமையை பார்த்தது நான் சொல்றேன்மா. பெருமாள் வந்து தபஸ்வியா இருந்தாலும் தாயார் அந்த பிரேமையோட பத்ரி மரமா இருந்துண்டு பெருமாளுக்கு அந்த பனியிலையும் குளிர்லையும் ஒரு நிழலா கொடையா இருக்காளே, அவ்வளவுதான். அதுவே பாக்கியம். லோகக்ஷேமார்த்தமா 2 பேரும் இருக்கார்கள். அந்த மாதிரி அதனால சொன்னேன் தாய், அவ்வளவுதான். சந்தோஷம். எல்லாரும் ஒரு தடவை பத்ரிகாசிரமம் வாங்கோ, கோஷ்டியோட வாங்கோ. ரொம்ப கோபாலசுந்தரி அழிச்சுட்டு வாங்கோ. அவள் எப்படி அங்கே ஒருத்தலாம் காட்டுவா, ஓரளவுக்கு தெரியும் அவளுக்கு. நீங்க நான்கு அழிச்சுட்டு வர்றது ராமானுஜனாவும் ஆண்டாள் தான் என்ன அழிச்சுட்டு வரணும். ஆமாம் வாங்கோ. உங்களுக்கெல்லாம் இந்த பிரம்ம கமலம் புஷ்பம் காட்டணும், சரஸ்வதி அலக்கநந்தா சங்கமத்தெல்லாம் நீங்க பார்க்கணும். ஆண்டாளம்மா ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வடபத்திர சாயி தரிசனம் ஆயிடுத்து, ராமானுஜர் தரிசனம் ஆயிடுத்து. இதோ நம்ம திருமங்கை எவ்வளவு அழகா ஆடல்மா குதிரையில வந்து மதுரை வணங்குதுமேன்னு சொல்லியிருக்கார். இப்படி எல்லாருடைய தரிசனமும் எனக்கு கிடைச்சது. பரம பாக்யம். அஹோ பாக்யம் அஹோ பாக்யம். அடியன் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்கோ. இப்போ வந்தா பாண்டிகேஸ்வரில் நம்ம பத்ரிநாதனை சேவிச்சுடலாம். நீங்கள்லாம் வரலாம், எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன். கட்டாயம் வந்து எல்லாரும் சேவிக்கணும். நம்ம பஞ்சபத்ரி பார்க்கலாம். பவிஷ்ய பத்ரி, ஆதி பத்ரி, யோக பத்ரி, விருத்த பத்ரி, எல்லா பத்ரியும் பார்த்துடலாம். என்ன கோபாலசுந்தரி எல்லா பத்ரியும் சொன்னேனா? பத்ரிநாத் சொல்லலையா? ஆதி பத்ரி, விருத்த பத்ரி, யோக பத்ரி, பவிஷ்ய பத்ரி, பத்ரிநாத். அதெல்லாம் அதான் கோபாலசுந்தரியோட வாங்குவோன்னு சொன்னேன். அச்சோ நீங்க அப்படிதான் சொல்லாதீங்க, பெருமாள் கூப்பிட்றதா வந்துட்டு இருக்கேன். அந்த பாவத்தோட இரு. சரி, அடே உத்தரவு வாங்கிக்கிறேன். ஜெய் போல பத்ரி விஷால பகவானுக்கு ஜெய். ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். ராதே கிருஷ்ணா.